மணிகண்டன் சார், நிகழ்ச்சி முதல்ல உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்போவதா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் ஜே நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. அதாவது நாடகத்தோட அடுத்த எபிசோடு 4 வருஷம் அமைதியா இருந்துட்டு இந்த கடைசி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நாடகத்துல நவரசமும் ததும்பி வழியக்கூடிய நாடகம். ஏன்னா இப்ப இருக்கிற முதலமைச்சரே குறிஞ்சி மலர் அப்படிங்கிற யாரும் பார்க்காத தூர்தர்ஷன்ல இந்த தொடர் நாடகத்தில் நடிச்சவரு. அந்த நாடகத்தை இன்னைக்கு மக்கள் மத்தியில அவர் நடத்தி காட்டுறாருங்க. தம்பி, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் உமேஷ், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக அப்படிங்கிறதே ஒரு நாடக கம்பெனி. ஆரம்பத்துல இருந்தே அவங்க, அதாவது என்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணா அவர்களிடமிருந்து கபலீகரம் பண்ணி கட்சி கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட போச்சோ, கருணாநிதி கிட்ட போச்சோ, அன்னையிலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த மொழி உணர்வு, இன உணர்வு அப்படிங்கறத மக்கள்கிட்ட தேவையில்லாம அதை பத்தின ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி நாடகம் நடத்துறதுதான் இவங்க காலகாலமா கையாண்டு வர்ற. இது நான் ஏற்கனவே புரியுது சார். இப்போ மத்திய அரசு நீட் விலக்கு மசோதாவை ஏத்துக்கல அப்படிங்கறதுனால தானே இப்ப முதலமைச்சர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முடிவெடுத்திருக்காரு. இதுல என்ன நாடகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீட்டு பிண அரசியலை வச்சு ஒப்பாரி வச்சு ஊரெல்லாம் அதை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு ஒத்த செங்கலை வச்சு நாடகம் நடத்தினவர் ஒரு நல்ல தலைவனா? நீட்டை நீக்கிறது நம்ம கையில இல்லைங்க, அது உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்ததுன்னு சாதாரணமா புரிஞ்சுக்கிட்ட ஏழை விவசாயி எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்காக 7.5% இட ஒதுக்கீடு கொண்டு அந்த சாதாரண மக்களுடைய ஏழை பிள்ளைகளை வாழ வச்சார. அந்த மனுஷன் நல்ல தலைவனா? நாடகம் போட்டு உணர்ச்சி குவியலா பணத்தை காமிச்சு பிண அரசியல் பண்ணி ஊருக்கு சவத்தை எடுத்துட்டு போய் அதுக்கு கூட இருக்கிற நிலை வித்வான்களை தாளம் போட சொல்லி அரசியல் பண்ணவே இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவனா? நீட்டை நீக்க முடியாதுங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மாற்று வழியை கண்டுபிடிச்ச எடப்பாடி பழனிசாமி நல்ல தலைவரா? 11 மருத்துவக் கல்லூரிகள் அன்னைக்கு கூட்டணியில இருந்தாலும் அவங்க கொஞ்சம் லேட் பண்றப்ப போராடி தமிழகத்துக்குன்னு 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு தமிழக மாணவர்கள் மருத்துவம் அதிகம் படிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த நல்ல தலைவன் உங்களுக்கு வேணுமா? நாடகம் போடுற தலைவன் வேணுமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆனா சார், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம நீட் ரத்துக்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்க கூடாதா? இது நாடகங்க. இந்த நாடகம் மட்டுமா இந்த ஒரு மாசம் நடந்திருக்குது? அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கறத நாடகத்தனமா இவங்க மும்மொழி கொள்கை அப்படின்னு ஆரம்பிச்சு இங்க உள்துறை அமைச்சர் மிக தெளிவா சொல்லிட்டாரு, அந்த டீலிமிட்டேஷனை பத்தி உங்களுக்கு சீட்டு குறையாதுன்னு. அதே மாதிரி இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட வரைவு திட்டம் கொண்டு 2 வருஷம் இது ஆச்சு. அதை பத்தி எதுவுமே பேசாம ஆட்சி போற இந்த 8 மாசமே மிச்சம் இருக்கிற இந்த அமாவாசை நடத்துற அமாவாசை ஆட்சிக்கு பாத்தீங்கன்னா முதல் நாடகம் NEPங்கிறத பேர் மாத்தி மும்மொழி கொள்கைக்கு எதிராக நாங்கள் போராட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊரு உலகம் சிரிக்காதா? நம்மளை பார்த்து சிரிப்பாங்கன்னு தோணாதா? மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மகள் செந்தாமரை நடத்துறது CBSE ஸ்கூலு. அங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா ஃபைனு. அங்க பாத்தீங்கன்னா கட்டளைய மும்மொழி கொள்கை இருக்குது. அத்தனை திமுக அமைச்சர்கள் நடத்துற பள்ளிக்கூடத்திலேயும் மும்மொழி கொள்கை. சமச்சீர் கல்வின்னு ஒருத்தர் கொண்டு வந்தார கருணாநிதி. நீங்க எல்லாம் உண்மையாலுமே அந்த கொள்கைக்கு எல்லாம் வால் பிடிக்கிறவங்க தோல் கொடுக்கிறவங்களா இருந்தா நீ ஆரம்பிச்சிருக்கிற தனியார் ஸ்கூல்ல எல்லாம் சமச்சீர் கல்வி கொண்டு வர வேண்டியதானே? ஸ்டேட் கொண்டு வரது அது முதல் நாடகம். அடுத்தது புரியுது சார். இப்போ இங்க என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம் அப்படின்னா அந்த நாடகத்துக்கான இப்ப என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் வந்துருச்சு. 8 மாசத்துல நம்ப முடியாத 506 வாக்குறுதிகள் வடநாட்டு பிராமணனை கூட்டிட்டு 300 கோடி ரூபாய் அவனுக்கு திவசம் கொடுத்து அப்பயும் அதிமுக வெறும் 3% வாக்குல தான் வீழ்த்த முடிஞ்சது. தேர்தல் வந்துருச்சு. ஐம்புலன்கள் இருக்குது, IS இருக்குது, இல்ல எல்லாம் வர்ற ரிப்போர்ட்டும் தெரியுது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கே சார். சாதி ஒழியறதுக்கு முன்னாடி ஒப்பாரி ஆரம்பிக்கணுமே சார். அதுதான் சார் ஒப்பாரி. அதான் சொல்ல வரேன். இது மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டம். அதுக்கு அனைத்து கட்சியெல்லாம் கூப்பிட்டு நாங்க போராட்டம் பண்ணுவோம். டீலிமிட்டேஷன்ங்கிறதே இல்லைன்னு உள்துறை அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறமும் அதுக்கு பாத்தீங்கன்னா தோக்க போறவன், தோத்தவன், முட்டி போனவன், முழங்கால் போன இந்த அகில இந்திய தலைவர்கள் அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு 5 கேரளாக்காரங்க
அவங்கள வச்சு இது வச்சு காத்துல கம்பு சுத்துறது, பட்டியல் இன தமிழ் ஒரு குடிமகன் கண்டுபிடிச்சு ரூபா நோட்டுக்கு அந்த சிம்பலை மாத்திட்டு நாங்க ரூபாய் என்று பார்த்தாயா ஒன்று பிறப்பு எங்களுடைய தமிழ் பற்றை பார்த்தாயா அப்படிங்கிற நாடகம். இப்ப பாருங்க, முந்தா 4 நாளைக்கு முன்னாடி கச்சத்தீவு நாடகம். கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம், கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துட்டு துள்ள துடிக்க அன்னைக்கு மத்தியில இருந்து இந்திரா காந்தியோட சேர்ந்து கள்ள மௌனம் காத்து கள்ள கூட்டுல அன்னைக்கே கொண்டு போய் பக்கத்துல தாரை வாத்துட்டு ஒப்பாரி. நான் ஒண்ணு சொல்றேன், கட்சி கடந்து சொல்றேன், 2014 இப்ப இருக்கிற மத்திய அரசு வந்ததுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி வரைக்கும் 800 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த மத்திய அரசு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் மட்டுமே சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு குற்றவுணர்ச்சி இல்ல நான் என்ன கேள்வி அப்படின்னா, திமுக தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்க, திமுக வந்த உடனே நீட் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நீட் ஒழிப்புக்கான ரகசியம் தெரியும் சொல்லியிருந்தாங்க. அதற்கான ஒரு முன்னெடுப்பா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நாம எடுத்துக்கூடாதா? அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது ஒரு நாடகம் சார். அது அதான் அடுத்து கட்சி தேர்வு முடிச்ச உடனே இப்ப நீட் நாடகத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்தது என்னன்னா, ஐயோ போச்சுதான், இப்ப அடுத்தது இது எடுத்து வக்ஃப் வாரியத்தை எடுத்துக்குவாங்க, அதுக்கு ஒரு நாடகம் நடிப்பாங்க. அது போட்டாங்களே ஏற்கனவே. அங்க மத்தியில சட்டம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி எதிர்ப்பு, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ட்ரெண்ட் செட் பண்றது, அனைத்து கட்சி கூட்டங்கிறது ஊரை ஏமாத்துறது. அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை ஒரு ஆளை முடிக்கணும்னா தலையில தூக்கி கல்ல போடு, ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா அது மேல கமிஷன் போடுங்கிற மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கிறார் இந்த முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர்? இங்க எல்லாம் தமிழ்ல தண்ணி அவளை அடிச்சுட்டு போனப்ப போய் டவுட் கூட்டணிக்கு கூட்டணி பேசுறதுக்கு டெல்லிக்கு போறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா மத்திய உள்துறை அமைச்சரை பார்க்க போன தமிழ்நாட்டு நலன் சொல்ல மறந்துடாதீங்க. பழனிசாமி அவர்களேன்னு சொன்னீங்க, நீ போய் பார்த்து எல்லாத்தையுமே அப்படியே காவிரி தண்ணி விடுன்னு பார்த்து சீதாராமையாவோட டெப்டி சிஎம் கேட்டிருக்கிறது. பினராயி விஜயன் ஆகுனா டாலர் போய் கை போட்டுக்கிறிய, அவரை பார்த்து ஏன் எங்களுக்கு முல்லை பெரியார் அணையில் இப்படி பண்ற அரசியல் ஏமாற்று நாடகம். அவர் 2011 அவங்க தந்தை எப்படி தூக்கி எறியப்பட்டு விஜயகாந்த் அவர்கள் 2வது இடத்துக்கு எதிர்கட்சி தலைவரா 3வது இடத்துக்கு திமுக போச்ச மக்கள் இன்னைக்கு எல்லாம் பைத்தியக்காரங்க, முட்டாள்கள் இல்ல, ஏமாள் இல்ல. 52ல இருந்து 67 வரைக்கும் உங்க அப்பா நடத்துற நாடகத்தை பார்த்துட்டு மக்கள் தெரிஞ்சு போய் இன்னைக்கு சோசியல் மீடியாவில ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு காத்துட்டு இருக்காங்க. புரியுது சார், நாடகத்துக்கு ஒட்டு மொத்தமா பதில் கொடுப்பாங்க. புரியுது. இப்ப அது நாடகமாவே இருந்தாலும் இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது மூலமா நீட் ரத்து ஆனிச்சுன்னா அது தமிழக மாணவர்களுக்கு நல்லது தானே? உண்மையாலுமே இவங்களுக்கு முதுகெலும்பு தான் உச்ச நீதிமன்றம் போக சொல்லுங்க. நீட் தேர்வு ஏன் உச்ச நீதிமன்றம் போக மாட்டேங்கிறாங்க? கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையும் முயற்சி பண்ணி பார்த்தார். நீங்க தான் கலரா கருப்பு சட்டை சிவப்பு சட்டை போட்டு பார்லிமெண்ட்ல போய் உங்களால தயிர் சாதம் சொல்றத நாங்க டெய்லி அடி வாங்குறீங்களா? அந்த அம்மா போட்டு வெளுக்குத. உண்மையாலுமே நீட்டை எப்படி அந்த நீட்டை எதிர்கொள்றதுக்கு மாற்று வழியை எடப்பாடி பழனிசாமி கண்டுபிடிச்சாரோ? பெரிய பெரிய லாயர்கள் வச்சிருக்கீங்களா? கொள்ளை எடுத்து காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் போட்டா ஒரு நாளைக்கு 50 லட்சம் கொடுத்து வக்கீல கூட்டு போய் வைக்கிறீங்கல்ல, அந்த வக்கீல கூட்டிட்டு போய் நீட்டுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட சொல்லுங்க. அண்ணா திமுக உட்பட அனைத்து கட்சியும் உங்களுக்கு பின்னாடி நிற்கும். நாடகம் நடத்துறது நிறுத்துங்க. முன்னாள் குறிஞ்சிமலர் நாடக நடிகர் ஸ்டாலின் அவர்களே. அப்ப நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றீங்க. திமுக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போகாம இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா உண்மையிலே திமுக அரசுக்கு நீட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா? இல்லை இல்லை. ஒரே ஒரு சின்ன உதாரணம், அருமையான கேள்வி கேட்டீங்க. வக்ஃப் வாரிய சட்டம் அங்க இதுல லோக்சபாவில பில்லு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போவோம். எதுக்கு? மைனாரிட்டி ஓட்டு வாங்குறதுக்கு அவங்களே ஏமாத்த. ஆனா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அக்கறை உனக்கு இருந்தா அதே உச்ச நீதிமன்றத்துக்கு இதை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல இந்த 4 வருஷத்துல. சோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தையே பாத்துங்க. மைனாரிட்டி மக்கள் காலகாலமா இவங்களை நம்பி ஏமாந்து போறாங்க. துரதிருஷ்டம் அவங்க கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு அவங்களை ஏமாத்துறதுக்கு அதுக்கு உச்ச நீதிமன்றம் போவாரா? ஆனா 20 பேர் செத்து போனாங்களே நீ நடிப்பை பார்த்து, அதுக்கு உச்ச நீதிமன்றம் போக மாட்டாரா? அதுக்கு இந்த நாடகம் நடத்துவாரா? அவங்களுக்கு வித்தியாசம் தெரியுதாப்ப? புரியுது சார். இப்ப உண்மையிலே இந்த நீட் ஒழிப்புக்கான வாய்ப்பு இருக்கா சார்? சொல்லணும்னா இல்ல சார். நான் ஒரு வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் சொன்னாங்க சார், மத்திய உள்துறை அமைச்சரா UPA 1 UPA 2ல மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சரா இங்க நமக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பாரு வாத்தி சிதம்பரத்தோட மனைவியை போய் நீட்டுக்கு எதிராக வாதாடிட்டு அவங்க சொன்னாங்க இந்த நீட் என்பது எந்த காலத்திலையும் நீக்க முடியாதுன்னு. ஏன்னா அது உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்திருக்குது சார். இது தவிர்க்கப்பட முடியாததுங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு கிராமத்துல இருந்து வந்த கிழக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு எப்படி காப்பாத்தினாங்களோ உண்மையாலுமே பிண அரசியல் பண்ணாம
தமிழகத்துல ஒரு கொஞ்சமாவது மனசாட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு கொஞ்சமா நல்லது பண்ணி நினைச்சோம். இந்த பிண அரசியல, வகுப்புவாத அரசியல, இன மொழி அரசியலை விட்டுட்டு ஒரு மாசமாவது மனசாட்சியோட தமிழகத்துக்கு பாடுபடும்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க. நீட்டை எதிர்த்து பேசுவோம் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். மணிகண்டன் சார், சார் இப்போ 4 வருஷம் அமைதியா இருந்துட்டு திடீர்னு இப்போ அனைத்து கட்சி கூட்டுறாங்க திமுக அரசு அப்படின்னா, தமிழகத்தோட உரிமையே திமுக அரசு தான் தாங்கி பிடிக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திமுக அரசு ஏற்படுத்த விரும்புதா? வடிகட்டிய அரசியல் நாடகம், மக்களை முட்டாளாக்கி மக்களை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவங்க போடுற நாடகத்தோட இது முதல் எபிசோட்னு சொன்னேன். நம்ம முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா மூலமா நான் ஒண்ணு கேக்குறேன். ஒரு ஒத்த செங்கலை காமிச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கினீர்ல, நீட்டோட ரகசியம் தெரியும்னு சொன்னார்ல, 2026 அதே அந்த துணை முதலமைச்சரை ஒத்த செங்கலை எடுத்து நீட்டை பத்தி பேச சொல்லுங்க சார். ஒத்த செங்கல் இருங்க சார், செங்கல்ல வந்து நீட்டுக்காக எடுத்து பேசல அவர். சார் இங்க பாருங்க, மாத்தி பேசாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு வழக்கறிஞர் எப்படி பேசுறீங்க? ஓகே ஓகே, நான் அவர் கருத்து வாங்கிட்டு வந்தறேன். இருங்க, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, கருத்து வாங்கிட்டு வந்தறேன். ஒத்தை செங்கலை வச்சு இன்னுமே ஆஸ்பத்திரி ஓபன் ஆகலையே. எல்லா மாநிலத்திலயும் ஓபன் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல தான் ஓபன் ஆகல. சண்டை போட்டு மணிகண்டன் சாரோட இறுதி கருத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன், அதை கடந்து போறேன். நீட்டுக்கு இதே மாதிரி தான் கையெழுத்து எங்களுக்கு போட தெரியும்னு மக்களை ஏமாத்துறீங்க. ஸ்டெர்லைட் எக்ஸ்பான்ஷனுக்கு கையெழுத்து போட்டு பின்னாடி அதை எதுக்குற மாதிரி ஏமாத்து நாடகம் போட்டீங்க. மீத்தேனை எடுக்கிறதுக்கு இப்படிதான் கையெழுத்து போட்டீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு சொல்லி எப்படி நீட்டை எதிர்க்கிறதுக்கு ஒரு 7.5 பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சு மீத்தேன் எடுக்கிறது தடுத்தாரு. டங்ஸ்டனுக்கு ஆரம்ப கட்ட ஒப்புதல் கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி பார்த்தா நாடகம் நடிக்கிறது. புதிய கல்வி திட்டத்துக்கு ஆரம்பத்தில் ஒப்புதல் கொடுத்துட்டு நாடகம் நடிக்கிறது. என்ஐஏ பிஜேபி கொண்டு வந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு அவர் எதிர்கட்சியில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா கருப்பு பலூன் விடுவாங்க. அவர் பிரதமர் ஆயிட்டு மோடி வர்றப்ப இவங்க முதலமைச்சருக்கு ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது வெள்ளை கூட அதை எடுத்துட்டு போவாங்க. நாடகம் முழுக்க நாடகம் சார். ஒன்னே நான் சொல்லிடுறேன் சார், என்ன அப்படின்னு கேட்டா இதே மாதிரிதான் கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 15,000 போராட்டங்களை தூண்டி விட்டாங்க. ஆனா இன்னைக்கு யாராவது போராட்டம் பண்ணீங்கன்னா நடுராத்திரியில கைது. சசி பெருமாள் எங்க சேலத்தை சேர்ந்த ஒரு காந்தியவாதியை தூண்டி விட்டு அவருக்கு தான் மதுவுக்கு எதிராக போராடுறேன்னு அவர் இதுல ஏறி செத்து போனாரு. நாடகமே இவர்களுடைய பிழைப்பு. ஒரு வார்த்தையில முடிச்சிடுறேன். புரியுது சார். நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக அரசு இத மடைமாற்று அரசியலா நீட் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு அப்படின்னா என்ன தேவை இருக்கு? திமுக அரசுக்கு மடைமாற்று அரசியல் செய்யறதுக்கு என்ன தேவை இப்ப ஏற்பட்டிருக்கு? போய் மக்கள் மூஞ்சில முழிக்கணும்ல. இல்லாத டைலாக் எல்லாம் விட்டாங்க. ஒரு கையெழுத்துல மகத்துவம் ரகசியம் எனக்கு தெரியும், மானம் வெக்கம் சூடு சொரணம் இருந்தா போது நீட்டை நீக்கிடலான்னு நாடகம் நடிச்சாங்கல்ல. காட்சி விட போகுது. அடுத்தது விடிஞ்சதுன்னா போயிட்ட குடிகாரங்களை பத்தி சொல்லுவாங்க, விடிஞ்சா 4 பேர் மூஞ்சில முழிக்கணுமேங்கிற மாதிரி நாளைக்கு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போற அச்சம் பயம். அதனால யானை போறது தெரியக்கூடாது. நான் பூனையை தூக்கி பொதுக்குளத்துல டொப்புன்னு போடுனேன். அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டு மக்களை ஏமாத்துறாங்க. ஒரு வார்த்தையில முடிக்கிறேன். நீட்டை நீக்கும் ரகசியம் எனக்கு தெரியும் என்று பொய் பேசிய உதயநிதியை உன்னை வீட்டுக்கு அனுப்பும் ரகசியம் தமிழக மக்களுக்கு தெரியும். 2026 ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்பார்கள். ஓகே சார், நன்றி. பார்ப்போம்.